ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? போராட்டம் தான். நேரங்காலம் பார்க்காம இவங்க வந்து ஓட வேண்டியிருக்கும், நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். சொந்த வீடு, குழந்தை பாக்கியம், திருமணம், வாகனம், உயர்கல்வி, இவை அனைத்தையும் கொடுத்திடக்கூடிய அளவிற்கு குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. வாகனங்கள்ல விபத்து ஏற்படுமே, சனியும் செவ்வாயும் சேர்றாங்களே, அஷ்டமஸ்தானத்துல போய் சூரியன், செவ்வாய், புதன், இத்தனை கிரகங்கள் ஒன்னா சேர போறாங்களே, 4 கிரகங்கள் ஒரு வீட்டில் இல்லையா? இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தன்னுடைய பிரச்சனைகளை அவங்களால தீர்த்து கொள்ள முடியாது, அது வேற. பிறருடைய பிரச்சனைகளை அழகா தீர்த்து கொடுப்பார். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இப்ப ஜென்மத்தில் இருக்கார். ஒரு அழகான ஆண் வாரிசு முருகன் மாதிரி அழகா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிறக்கும். தூரதேச பிரயாணம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தூரதேச பிரயாணம் போகிறது, அது எல்லாம் அவங்களுக்கு சொத்து சேர்க்கும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவில்ல போயிட்டு சொர்ண தீபம் ஏற்றணும், தங்கத்துல தீபம் ஏற்றணும். அப்போ வேலை தொடர்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அடியோடு விலக போகுது, நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்கு 2017 கிட்டத்தட்ட 2025 வரைக்குமே அவங்களுக்கு போராட்டம் தான். ஒவ்வொரு வருஷமும் மிதுன ராசிக்காரங்க தன்னோட ராசி பலன் ரொம்ப ஆவலாக உட்காந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது அட போங்கய்யா, எப்போது இதுதான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையாக இருந்தது தன்மை. டெஃபினட்டாக இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ப கிரகங்கள் 3, 9 இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதாவது நேரங்காலம் பார்க்காம இவங்க ஓட வேண்டியிருக்கும், நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். நான் தொழில் பண்ணி அதை வேலை பார்த்துக்கிட்டே தொழில் ஆரம்பிக்கலாமா, ஒரே நேரத்தில் தாராளமாக அந்த வருஷம் கண்டிப்பாக அவங்க செய்யலாம். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, தாராளமான முறையில் ஆரம்பிக்கலாம். பிரிஞ்சிருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து இந்த வருஷத்தில், அது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. அது மாதிரி மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள், பொதுவாக இந்த மாற்று சாதியில் திருமணம் பண்ணுறது, மாற்று மதத்தில் திருமணம் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகாக செக்ரிகேட் பண்ணி வந்துடும். அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை செல்வம் கண்டிப்பாக மிதுன ராசி, மிதுன லக்னம், சப்போஸ் அவங்க இந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு அழகான ஆண் வாரிசு முருகன் மாதிரி அழகாக அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிறக்கும். தூரதேச பிரயாணம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தூரதேச பிரயாணம் போகிறது, அது எல்லாம் அவங்களுக்கு சொத்து சேர்க்கை, கண்டிப்பாக ஒரு வீடு, மண்பனை, வாகனம் வாங்கிறது, அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதுசாக ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த கம்பெனிக்காக நம்ம வெளிநாடு போகிறது, அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம் இருக்கும், அந்த அவசரம் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா மிதுன ராசியினுடைய இயல்பே கொஞ்சம் நிதானமாக பண்ணக்கூடியது. ஸோ அதை கொஞ்சம் அவங்க அதை கொஞ்சம் நிதானமாக பண்ணினாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகள், ஏன்னா அவங்க கொஞ்சம் போகப்பிரியர்கள், இந்த சாப்பாடு கரெக்டாக, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நடராஜ பெருமான் வழிபாடு பண்ணினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம். ஓகே சார். சார் ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க. நடராஜருடைய வழிபாடு செய்யணும் சார் சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பரிகாரமும் சேர்த்து செஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்பா அப்படின்னா அது என்ன பரிகாரம்? பரிகாரங்கள் பொதுவாகவே எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறணும். அதனால்தான் மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்கள்லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நான் மிதுன ராசிக்கு என்ன சார் இவ்வளோலாம் நல்ல பலன் சொல்லியிருக்காரு, இன்னும் எனக்கு நல்ல பலன், சுப பலன் கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணும், இதெல்லாம் கரெக்டு. வாகனங்களில் விபத்து ஏற்படுமே, சனியும் செவ்வாயும் சேர்றாங்களே, அஷ்டமஸ்தானத்தில் போய் சூரியன், செவ்வாய், புதன், இத்தனை கிரகங்கள் ஒன்றா சேர போகிறாங்களே, 4 கிரகங்கள் ஒரு வீட்டில் இல்லையா? இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது.
5, 7, 9 பார்வை குரு பார்வை இருக்கு 6 மாதம். மீதி 6 மாதம் பயணத்தில் கவனமாக இருக்கணும். சார் உங்களை பணம் வருது எடுத்து போட்டியில் வைங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அப்போ நீங்கள் கேட்ட பரிகாரம் எங்கே வருது? லைஃப் ஸ்டைல்ல. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் காலை நான் மெரிச்சிட்டேன், சாரிம்மா அப்படின்னு சொன்னால் மன்னிச்சிட்டேன் சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் திரும்பி மறைச்சி பார்த்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் மறைச்சி பார்ப்பீங்க. அந்த பரிகாரம் தான் சாரி. அந்த மாதிரி சொல்கிறது தான். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலில் போயிட்டு சொர்ண தீபம் ஏற்றணும், தங்கத்தில் தீபம் ஏற்றணும். இன்றைக்கி இருக்கிற விலையில் ஏற்ற முடியுமா? ஆனால் ஜோதிடமும் சரி ஆன்மீகம் சரி ரொம்ப ரொம்ப எளிமையானது சொல்கிறது தான் சொர்ண தீபம். அது என்னென்னா பசும் சாணம் வாங்கிட்டு வந்து அதை உருண்டை பண்ணி வெத்தலை மேலே வச்சு நெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா அதுதான் சொர்ண தீபம். அதற்கு ஈடு இணையே தங்கத்தில் கூட இணை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் தரக்கூடியது. மிதுன ராசிக்காரர்கள் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் போயிட்டு குரு வழிபாடு பண்ணி சொர்ண தீபம் ஏற்றினால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக குரு பகவானுடைய கடாட்சம் வந்தே தீரம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், பரிகாரம் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க சார். பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் இவங்களுடைய வாழ்க்கை நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சீனியர் சிட்டிசன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், அவங்கள இருந்து எப்படி தற்காத்து கொள்றது? மிதுன ராசிக்காரர்கள் போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்கு சமாதானப்படுத்துவதற்கு ஒருத்தர் வேணும்னா அது மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அழகாக பஞ்சாயத்து பண்ணுவாங்க. தன்னுடைய பிரச்சனைகளை அவங்களால தீர்த்து கொள்ள முடியாது, அது வேற. பிறருடைய பிரச்சனைகளை அழகாக தீர்த்து கொடுப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இப்போ ஜென்மத்தில் இருக்கார் பாருங்க. அப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் வயதானவர்கள் எடுக்கிற போது சில நெருக்கடிகள் இப்போ இருக்கும். உடல் ரீதியாக, அதாவது 60 நெருங்கியவர்கள் 60 தாண்டியவர்கள் அப்படி எடுத்துக்கிட்டு போமே, உடல் ரீதியாக சில நெருக்கடிகள் இருக்கும். குடும்பத்துடைய பொறுப்பு, செய்ய வேண்டிய கடமைகள், இது சம்பந்தமாக சில நெருக்கடிகள் உங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த குரு பகவானுடைய அந்த பயிற்சி ஜூன் மாதம் ஆகும்போது பாருங்க, அற்புதமான பயிற்சி அவங்களுக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு குதூகலமான நிலைமையை குடும்பத்தில் உருவாக்கி கொடுப்பார். இங்கே செய்ய வேண்டிய கடமைகளை சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப அழகாக செய்திருவாங்க. தன்னுடைய மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம், இந்த மாதிரி விஷயங்களும் சரி, அவர்கள் முன்னேற்றத்திற்கும் சரி செய்ய வேண்டிய கடமைகள் ரொம்ப அழகாக செய்வாங்க. ஹெல்த் ரீதியாக இப்போ நீங்கள் ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்ன, எதை பற்றி உங்களுக்கு கவலை இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு ஹெல்த்தை பற்றின ஒரு கவலை இருக்குது, எனக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்குது, கடன் நிறைய வாங்கிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு இருக்கும். எனக்கு ஏதாவது சில கண்டங்கள் வருமோ, என் வேலை தொடர்பாக என் பிரச்சனை இருக்குமோ, பிஸ்னஸ் தொடர்பாக பிரச்சனை இருக்குமோங்கிறது ஒரு பெரும் விஷயமா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதலான வருஷம் இந்த 2026. அப்போ வேலை தொடர்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அடியோடு விலக போகுது, நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நெருங்கி வந்து ஒன்று விலகி போகும். இல்லைன்னா கடன் வாங்குறதுனால பெரிய ப்ராப்ளம் வராது, பெரிய டெவலப்மெண்ட் தான் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்ல தொழிலமைப்பு உங்களுக்கு கொடுக்க போகுது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஸோ ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்களை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளைகளின் அரவணைப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் குரு பகவானை வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரதில் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாம் சால்வ் ஆகும். ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக, ஹெல்த் ரீதியாக, குடும்ப ரீதியாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். இவர்கள் என்ன பண்ணணும்னா, விடாமல் சிவபெருமானை வழிபாடு செய்துட்டே வரணும். குறிப்பாக நெல்லையப்பர் வழிபாடு, பிரதோஷ காலங்களில் சென்று அந்த நெல்லையப்பர் வழிபாடு செய்வதும் குபேரலிங்கத்தை வழிபாடு செய்வதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான பலன்களை தரும். மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க சார். பரணிதரன் சார் நீங்க சொல்லுங்க, இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, குழந்தை, இந்த குடும்பம் என்ற அமைப்பு வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு அற்புதமாக ஒரு பாயிண்ட் தொட்டார். அவர் என்ன தொட்டாருன்னா, தொடக்கத்திலேயே 3ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ என்னதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த சர்ப கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பார்க்கணும். இன்னொன்று எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, ஜென்மகுருன்னு. மிதனத்தில் குரு இருக்கார், ஜென்மகுரு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சனி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார். இந்த ஆண்டு பிறக்கும் போதும் மார்ச் மாதம் வரை பாக்கியஸ்தானம் தான் இருக்கார்.
இப்போ மார்ச் மாதம் வரையிலுமே இவர்களுக்கு வந்து எந்த விதமான நெருக்கடிகளும் வராது என்பது என்னுடைய கணிப்பு. என்னன்னா, பொதுவாக 9ஆம் இடத்தில் சனி அமர்கின்ற போது மட்டும்தான் மிக உச்சபட்சமான யோக பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவருடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 3, 6, 11க்கு. அப்போ மிக அதிகபட்சமான யோக பலன்களை பாக்கியஸ்தானத்தில் எந்த கோச்சார ரீதியாக எந்த ராசினராக இருந்தாலும் சரி கொடுப்பார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு, மிதனத்து குரு இருக்கார் சொல்றாங்க. இப்போ குரு இருப்பது என்ன பண்ணணும்னா, அந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் தான் பலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்வை என்பதே ஜென்ம குரு காலகட்டத்தில் தான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடங்களை குரு பார்க்கிறார். ஒரு அதிசயமான ஒரு விஷயம் பாருங்க. 9 இடங்களை குரு பார்க்கிறார். 3 இடங்களில் சஞ்சரிக்கிறார். 9 இடங்களை பார்க்கிறார். அப்போ சொந்த வீடு, குழந்தை பாக்கியம், திருமணம், வாகனம், உயர்கல்வி இவை அனைத்தையும் கொடுத்திடக்கூடிய அளவிற்கு குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. எல்லாவற்றையும் தைரியமாக சமாளித்து, துணிச்சலாக சமாளித்து, வேகமாக செயல்படக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது கொடுப்பார். அப்போ நவம்பர் மாதம் வரை ராகுவும் அங்கே தான் இருக்க போறாரு. எல்லாரும் வந்து 10ஆம் இடத்துல சனி வருகின்ற போது பாதகம் வரும் என்பது பொதுவான விதி. ஆனால் என்ன ஆகுன்னா, அந்த சனியும் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த அஸ்தமனம் முடிஞ்ச உடனே குரு பார்த்துறார். மே மாதம் குரு பார்த்துறார். குரு பார்க்கின்ற போது சனியினாலும் இவர்களுக்கு பாதிப்பு வராது. 10ஆம் இடத்து சனி பெருமளவு பாதிப்பும் உண்டாக்க மாட்டாரு. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், உத்தியோகம் நன்றாக இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லாமே யோகமான இருக்கு. இவர்கள் என்னுடைய பார்வையில் ஒவ்வொரு சொல்லுவாங்க அவங்களுடைய கணக்கில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது என்பது யோகத்தை உண்டாக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். நிச்சயமா சார். மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்றத ரொம்ப விளக்கமா பார்த்துட்டோம். அடுத்து கடக ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னு பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க சார்.